மோமோஸ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வந்தாலே எப்பவுமே கடைக்கு தாங்க போய் சாப்பிடுவோம். இந்த வீக்கெண்ட் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி நானும் எங்கள் அக்காவும் வீட்டில் மோமோஸ் ட்ரை பண்ணலாம், அதுவும் மைதா இல்லாமல் ஹெல்த்தியாக ராகியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி மோமோஸ் செய்கிறதுக்கு இறங்கிட்டோம். வீக்கெண்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சமைச்சு பேசி சிரித்து ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு 1 கப் ராகி, அதில் 1/2 கப் கோதுமை, சால்ட்டு, தண்ணியெல்லாம் போட்டு சப்பாத்திக்கு பேசிகிற மாதிரி பிசைஞ்சு ஓட்டெல்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வெஜ்ஜிஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் தான் செய்வேன் நீ தான் செய்வேன் கிளிப்ஸ் எடுக்கவே மறந்துட்டோம். வெஜ்ஜிஸ்லாம் போட்டு ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட சால்ட்டு உங்களுக்கு தேவையான மசாலாவில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டுக்கோங்க. இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவு பிசைஞ்சு இதை உருட்டி எடுக்கிற பார்ட் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அந்த மோமோஸ் ஷேப்புக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அதை உள்ளே வைக்கிறோம், எடுக்கிறோம், ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து கீழே கொட்டுறோம். அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இட்லி குண்டாவில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். மைதா மோமோஸ்க்கே டஃப் கொடுத்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.